குயிக்காகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சப்பாத்தி, ரைஸ், பரோட்டா எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய், நான் சத்யா. இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்டீல் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் சோம்பு போட்டுக்கலாம், சீரகமும் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, 4 பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரையும் கொஞ்சம் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 10 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி அளவு தான் தேங்காய் எடுத்திருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, 2 வரமிளகாயும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு கசகசா, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காய தக்காளியில் கொஞ்சம் சோம்புத்தூள், மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கனையும் மசாலாவோட நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவையும் நல்லா கலந்து மசாலாவையும் கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நான் சிக்கன் கிரேவி நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.